மூணாவது பெரிய நாடா வந்து இந்தியாவை மாற்றுவேன் பொருளாதாரத்துல அப்படின்னு சொல்லி மோடி சொல்லியிருக்காரு. 10 வருஷமா சொல்லிக்கிட்டே தானே இருக்காரு. இன்னும் 10 வருஷம் இருந்தாலும் இதே தான் சொல்லிட்டு இருப்பாரு. நாடாளுமன்றத்துல அவர் வந்து என்னன்னா காங்கிரஸ் கட்சி வந்து பரிதாபக்கூடிய நிலையா இருக்கு, அவர் 50 சீட்டாவது வரணும்னு சொல்லி வந்து நான் வந்து வேண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சை பேசியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க 50 சீட் வராங்களான்னு பார்ப்போம் இந்த எலெக்ஷன்ல. ஆனா ஆளுநரோட தமிழ்நாடு சட்டசபையில் ஆளுநரோட நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? அதை தேசிய கீதத்தை வந்து இசைக்காக வெளிநடப்பு பண்ணேன்னு அவர் விளக்கம் கொடுத்திருக்காரு. உண்மைக்கு மாறுபட்ட கருத்துக்கள் நிறைய இருந்துச்சுன்னு சொல்லி அவர் விளக்க கடிதத்தில் கொடுத்திருக்காரு. உண்மை என்னங்கிறது மக்களுக்கே தெரியும்ல. இத்தனை ஆண்டு காலமாக சட்டமன்றத்தில் என்ன நடந்துட்டு இருந்தது? தமிழ் தாய் வாழ்த்து, அதுக்கப்புறம் தேசிய கீதம், இதுதானே மரபாக இருந்தது. அவர் தமிழ்நாட்டுக்கு புதுசாக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாடு காலங்காலமாக இருந்துட்டு இந்த மாதிரி தொடர்ச்சியா பாஜக ஆளாத மாநிலங்கள்ல எதிர்கட்சி ஆளுங்க மாநிலங்கள தொடர்ச்சி ஆளுநர் வச்சு பண்றாங்க, நிதி பற்றாக்குறையா கொடுக்குறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களா, உங்க கேள்வியிலே பதில் இருக்கே. பாஜக ஆளாத மாநிலங்களில். அப்போ காழ்ப்புணர்ச்சி. நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.